நீ சொல்றல்ல செக்யூரிட்டின்னு, எப்படி இது செக்யூரிட்டி? அதை விளக்கு. இட் cannot be violated, இட் cannot be tampered அப்படிலாம் சொல்லாத. அப்படி என்றால் உன்னுடையது வந்துட்டு டிஃபெக்டிவ் ஃப்ரீயா இருக்கணும்ல. அதாவது எந்த விதமான தவறுதலும் நடக்காத, தவறான இயக்கத்தை காட்டாத ஒன்னா அது இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கா இவிஎம்? மால் ஃபங்க்ஷனிங்னு ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும் இந்தியா முழுவதும் எவ்வளவு மிஷின்கள் தூக்கப்படுகிறது என்பதை நீங்க பாருங்க. கொளத்தூர் தொகுதியில 2011 எலெக்ஷன்ல வரும்பொழுது திடீர்னு பாத்தீங்க அப்படின்னம்னா அவங்க ஏஜென்ட்டுக்கு குறிப்பிட்ட அந்த சீரியல் நம்பர் இல்லாத வேற ஒரு மிஷின் வந்துச்சு. இதை பத்தி அங்க போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வந்து பிரச்சனை எழுப்புறாரு. தேர்தல் ஆணையம் என்ன சொன்னது? இல்ல நீங்க தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க. எப்படி தேவையில்லாத பிரச்சனை? இந்த சீரியல் நம்பரே பயன்படுத்தப்படலையன்றாரு. அந்த மெஷினை அது என்ன ஒன்னையே ரிசல்ட்டே மாறி போச்சு. அப்போ ஸ்டாலின் ஜெயிச்சாரு. ஜனதா ரிப்போர்ட்டர் யாரு? அவங்க ராகுல் காந்தி தொடங்கி ஊடகமா? அது இல்ல. அப்ப இத பத்தி ஒவ்வொருத்தரும் போனோம். ஆனா போன எல்லா ஊடகங்களும் சமூக ஊடகங்கள். நீங்க நினைச்சுக்கங்க, ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். Citizens Commission of Election Report on EVM and VVPAT. 2021 ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி வெளிவந்த இந்த ரிப்போர்ட் மிகவும் தெளிவாக, மிகவும் ஆழமான ப்ரூஃப்ஸ்களுடன் வெளிவந்த இந்த ரிப்போர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ்களாக இருக்கட்டும், அல்ல நீதிபதிகளாக இருக்கட்டும், அல்ல பியூரோக்ராட்ஸ்களாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே ஒன்று கூடி திரட்டி இவிஎம்க்கு எதிராக வெளிவிட்ட ஒரே ஒரு ஆதாரபூர்வமான ரிப்போர்ட் எதுவென்றால் அது இதுவாக இருக்கலாம். இதுக்கப்புறம் ஏடிஆரோடைய ரிப்போர்ட் வந்தது. ஆனால் இது அதற்கு முன்பு வந்த ரிப்போர்ட். இதை பற்றின ஒரு ஆழமான வீடியோவை 2 நாட்களுக்கு முன்பு பார்ட் 1 போட்டிருந்தோம். இது பார்ட் 2. இது போன்ற இன்னும் 2 பார்ட் வர இருக்கிறது. இந்த தருணத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஆதாரபூர்வமாக வித் எவிடன்ஸ் எடுத்து வைக்கக்கூடிய தருணம் வந்திருக்கிறது. காரணம், நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்க கீழே பார்த்தீர்கள்னா FAQ frequently asked questions-ஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போட்டு வருகிறது. நாங்கள் மட்டுமல்ல, இவிஎம் பற்றி யார் எங்க பேசினாலும் அவர்களுடைய வீடியோக்கு கீழே இதே போன்ற சதியை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செய்து வருகிறது. அதாவது மக்கள் எந்த விதமான உண்மையும் புரிந்து கொள்ளக்கூடாது. நாங்கள் கொண்டு வரக்கூடிய இவிஎம் சரியானது என்கிற விஷயத்தை நீங்க நம்புங்கள் 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 என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து 110 கோடி வாக்காளர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். 110 கோடி வாக்காளர்களிலிருந்து 95% வாக்காளர்கள் நேரடியாக எங்களுக்கு இவிஎம் வேண்டாம் என்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு லெவல்களில், பல்வேறு இடங்களில் போல்ஸை போட்டு பார்த்து விட்டோம். ஆனால் அனைத்து இடங்களிலுமே 90% 95% மக்கள் எங்களுக்கு இவிஎம் வேண்டாம் என்கிற கருத்துக்கு தான் வருகிறார்கள். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்த நாட்டு அரசாங்கம் இவிஎம் சரி, இதை வைத்துதான் நாம் தேர்தலை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை உங்கள் மீது திணித்து பார்க்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டின் லாயர் பானு பிரதாப் சிங் வடநாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் இவிஎம்க்கு எதிராக போர்க்குடி தூக்கி கொண்டிருக்கிறார். இந்த லாயர் 5ஆம் தேதி போராட்டம் 5ஆம் தேதி போராட்டம் நடந்தது, 6ஆம் தேதி நடந்தது, இப்ப 13ஆம் தேதி நடக்க போகிற இன்னொரு போராட்டம். அவரை டீட்டெயிலும் செய்தார்கள். மிகவும் தெளிவாக பல்வேறு விஷயங்களை வடநாட்டிலிருந்து பேசியிருந்தார். அவரிடம் பேசும்போது அவரும் இந்த விஷயத்த சொல்றார், ராகுல் உங்களுடைய சேனல்லையும் இதே FAQ வரலாம். ஏற்கனவே வந்துட்டு ஜஸ்ட் இமேஜின் எந்த அளவுல ஒரு எழும்பக்கூடிய கேள்விகளை முடக்கக்கூடிய வேலையை எலெக்ஷன் கமிஷன் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, மச் ஆஃப் த எலாபரேட்டட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் ஆஃப் செக்ஷன் 2.1.3 and 2.1.4 required precisely because public verifiability of election process is doubtful and public has invaluably trust various authorities. ஒரு ப்ராசஸை பல்வேறு விதத்துல ஸ்க்ரூட்டனைஸ் செய்து பல்வேறு ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ்ல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. பப்ளிக் அதை வெரிஃபை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இன்னைக்கு இல்லை. இது எப்படி சார் பார்க்க? அதான் அவர் ராகுல் சொல்றதை கொஞ்சம் விளக்கி சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வெரிஃபை பண்ணணும்ல. இப்போ நம்ம சம்மந்தப்பட்டது ஒரு ரேஷன் கார்டு, நம்ம சம்மந்தப்பட்டது ஒரு ஆதார் கார்டு, நம்ம சம்மந்தப்பட்டது ஒரு இன்கம் டேக்ஸ் அந்த கார்டு நம்பர், இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணலாம்ல. வெரிஃபையபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எ டெமோக்ரஸி.
சும்மா நம்மளை முத்திரை குத்தி உள்ள வைக்கிறதுக்கு நம்ம என்ன அடிமைகளா? அப்போ முக்கியமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யுது அப்படின்றத ஒத்து கவனிச்சிங்கன்னா, ரொம்ப டெக்னாலஜியில் வந்துட்டு ரொம்ப ஹை ப்ரொஃபைல்ல இருந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, that the design is secure beyond doubt rather than illogically claiming it to be secure because the system has not been hacked. இது வரைக்கும் இதை ஹேக் பண்ணவே முடியல யாராலையுமே. ஹேக் பண்ணப்படும்னு சொல்றாங்க, ஆனா ஹேக் பண்ணப்படவே இல்லை. இப்படி எல்லாம் வந்துட்டு விளக்கம் கொடுத்ததுக்கு தான் சிட்டிசன் கமிஷன் ஆன் எலெக்ஷன் கேள்வி எடுப்பது. நீ சொல்றல்ல செக்யூரிட்டின்னு, எப்படி இது செக்யூரிட்டி? அதை விளக்கு. இட் cannot be violated, இட் cannot be tampered அப்படிலாம் சொல்லாத. அப்படி என்றால் உன்னுடைய இதை வந்துட்டு டிஃபெக்டிவ் ஃப்ரீயா இருக்கணும்ல. அதாவது எந்த விதமான தவறுதலும் நடக்காத, தவறான இயக்கத்தை காட்டாத ஒன்னா அது இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கா இவிஎம்? மால் ஃபங்க்ஷனிங்னு ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும் இந்தியா முழுவதும் எவ்வளவு மிஷின்கள் தூக்கப்படுகிறது என்பதை நீங்க பாருங்க. அதற்கான டேட்டாவை இந்த எஃப்ஏக்யூல எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? இவிஎம் மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்றது என்ன அப்படின்றத விளக்கி இருக்கிறாங்களா? இந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். நீ போடு, எஃப்ஏக்யூவை போடு, நான் தாராளமா போடு. ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு தானே நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஏதோ படிக்காத பேசுற மாதிரி, நாங்க ஓனா பேசுற மாதிரி அப்படிலாம் இல்லை. ஃபுல்லா எழுதிட்டு தான் பார்த்துட்டு தான் நாங்க போடுறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னோம்னா ஒரு விடயத்தை நான் சொல்றேன். உங்களுடைய மிஷின் என்னது? அன்ஹேக்கபிள், செக்யூர்டு, வெல் டெஸ்டட். வெல் டெஸ்டட்னா யாரால இது வெல் டெஸ்டட் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, அது தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்குது. அதையே நான் சொல்றேன். Examination of such a large system is intractable problem which often compels the examiners to rely on weaker forms of verification such as quality assurance method. For instance, testing. இப்போ இந்த டெஸ்டிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் டெஸ்டிங், ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங், எஃப்எல்சி. ஒரு தேர்தலுக்கு இந்த மெஷின் எல்லாம் போகுது இல்லைங்களா? இந்த மெஷின் எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிங் ஒன்று பண்றாங்க. அதுக்கு பேர் எஃப்எல்சி, ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங்னு. அப்போ எந்தெந்த மிஷின் எல்லாம் ஒரு மாநிலத்துக்கு போதோ அதை அந்த மாநிலத்தில் போட்டியிடக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு செக் பண்ணி சீல் பண்ணி இதை அனுப்புறாங்க, வச்சுக்கிறாங்க, ஸ்ட்ராங் ரூம் வைக்கிறாங்க. அங்கே இருந்து எல்லா தொகுதிகளுக்கும் போது தொகுதிகள்லையும் அது பூத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நாங்கள் டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதே மாதிரி டெல்லியில் நடந்துச்சு. நீங்க கூட ஒரு வீடியோ உங்களை சிலர் பார்த்துருக்க கூடும். அந்த எஃப்எல்சி பண்ணி முடிச்சிட்ட உடனே எதெல்லாம் செக் பண்ணீங்க, அந்த செக் பண்ணதனுடைய சீரியல் நம்பரும் மேனுஃபேக்சரனுடைய நம்பரும் ஒரு மிஷினுடைய மேனுஃபேக்சர் நம்பரும் எங்களுக்கு கொடுங்கன்னு காங்கிரஸினுடைய டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியினுடைய அந்த தலைவர் கேட்கிறாரு. தேர்தல் ஆணையம் மறுக்குது. அப்ப அவங்களையும் வச்சு நீங்க பண்றீங்க. அப்ப செக் பண்ண மிஷின் தான் பூத்துக்கு போக போகுது அப்படின்னோம்னா அந்த சீரியல் நம்பர் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உடனே அவர் கோர்ட்டுக்கு போறாரு. அது ஆச்சரியப்படத்தக்க விட அந்த கோர்ட், டெல்லி கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, தேவையில்லை, சீரியல் நம்பர் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுது. நான் என்ன கேட்கறேன்னா, எஃப்எல்சி நடக்குது, யாரை நீங்க வச்சு பண்றீங்களோ அந்த ஏஜென்ட்டுங்க கிட்ட செக் பண்ண மிஷினுடைய சீரியல் நம்பரையும் மேனுஃபேக்சரர்ட்டையும் கொடுக்காததுக்கான காரணம் என்ன? செக்யூரிட்டி தானே, செக் பண்ணது தானே, குவாலிட்டி அஷ்யூர்டு தானே. அப்ப ஏன் அதை செய்யல அப்படின்ற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் எங்கேயாவது இந்த எஃப்ஏக்யூல பதில் சொல்லியிருக்கான்னு பாருங்க. சார், இதே இடத்துல ஒரு சின்ன ஆட் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஓட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் அதே போன்ற ஏஜென்ட்ஸ் அவர்களுக்கு ஒரு ஃபார்ம் கிடைக்கும். ஆமா, அந்த ஃபார்ம்ல எத்தனை மணிக்கு எலெக்ஷன் முடிஞ்சது, எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் என்கிற அனைத்து விவரத்தையும் எழுதுவாங்க. இந்த மிஷன்ல இத்தனை ஓட்டு, இந்த மிஷன்ல இத்தனை ஓட்டுன்னு அந்த ஃபார்ம்ல எழுதப்படும், சீல் வைக்கப்படும். ஆனால் அந்த மிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மிஷன்லயும் பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர்ல நீங்க சொன்னபடியே அதே மாதிரி கோட், சீரியல் நம்பர் எல்லாமே இருக்கும். அந்த சீரியல் நம்பர் கடைசியா சீல் வைக்கப்படும் போது, கோட் போட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், நீங்க அதுக்கு முன்னாடி சொன்னீங்க, நான் அப்புறம் சொல்றேன், எந்த சீரியல் நம்பருக்கான எந்த மிஷன்ல எவ்வளவு ஓட்டு போடப்பட்டது என்று எதுவுமே எழுதப்படுவதில்லை. அது சொல்ல வரேன். மெஷினோட சீரியல் நம்பர் வந்து ஃபார்ம்ல எழுதப்படும் கடைசியில போட்டதுக்கு அப்புறம். ஆமா ஆமா, அப்ப என்ன அர்த்தம்? அது இந்த பெட்டியை மாத்தலான்றது தானே. நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு மெஷின்ல பதிவாகி இருக்கக்கூடிய ஓட்டுல ஆண்கள் எவ்வளவு பேர், பெண்கள் எவ்வளவு பேருன்றதை சொல்லிட்டாங்க. அதுல வந்து இந்த மெஷினுடைய சீரியல் நம்பரும் குறிக்கணும்ல.
அது குறிக்கல அப்படின்னு திறக்கும் போது லைக் எண்ணிக்கையும் போது ஓகே நீங்க சீல் வச்ச பெட்டி இதுதான் நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்ங்கிற விஷயமே இல்ல. பிரச்சனை ஆச்சு கொளத்தூர் தொகுதியில 2011 எலெக்ஷன்ல வரும்பொழுது திடீர்னு பாத்தீங்க அப்படின்னம்னா அவங்க ஏஜென்ட்டுக்கு குறிப்பிட்ட அந்த சீரியல் நம்பர் இல்லாத வேற ஒரு மிஷின் வந்துச்சு. இதை பத்தி அங்க போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வந்துட்டு பிரச்சனை எழுப்புறாரு. தேர்தல் ஆணையம் என்ன சொன்னது, இல்ல நீங்க தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க. எப்படி தேவையில்லாத பிரச்சனை, இந்த சீரியல் நம்பரே பயன்படுத்தப்படலையன்றாரு. அந்த மெஷினை அது என்ன உடனே ரிசல்ட்டே மாறி போச்சு. யாரு கேண்டிடேட் அப்படின்றதெல்லாம் நாங்க சொல்றோம். அப்போ ஸ்டாலின் ஜெயிச்சாரு. செல்வி ஜெயலலிதா என்ன சொல்லிடுச்சு, அவர் எதிர்த்து போட்டுக்கிட்ட துரைசாமிய நீ வந்துரு நான் பாத்துக்கிறேன், லெட் ஹிம் கம் டு தி அசெம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் மேயர் ஆனாரு. இந்த கதையெல்லாம் தெரியும். நான் என்ன கேட்கறேன்னா எப்படி அந்த மாதிரி ஒரு மிஷின் வந்துச்சு. இதை நான் வந்துட்டு அவர் துரைசாமி கிட்ட நான் எச்சரிக்கை பண்றேன். இஸ் நோன் ஃப்ரெண்ட், இஸ் லைக் பிரதர் டு பி. நான் அவர்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி ஒன்று நடக்கும், எய்ம் பண்றாங்க. ஏன்னா அந்த கட்டத்தில் வந்துட்டு துரைசாமி இஸ் லீடிங் பை அரௌண்ட் 3000 votes ஓவர் மிஸ்டர் ஸ்டாலின். அந்த நேரத்தில் இது நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே 3000 voteல இவர் ஜெயிச்சிடுறாரு. யாரு, ஸ்டாலின் ஜெயிச்சிடுறாரு. நான் என்ன கேட்கறேன்னா எப்படி மிஷின் மாறிச்சு. இப்ப ராகுல் சொன்னதோட ஒப்பிட்டு பாருங்க. இது 2 இதுல இன்னொரு சின்ன அதுவும் வச்சிடுறேன். இப்போ இந்த 5 மாநில தேர்தலில் முடிவுக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு மிஷின்லயும் நீங்க வந்து எவ்வளவு பேட்டரி பெர்சன்டேஜ் மீதம் இருக்குன்னு சொல்லுவாங்க, எழுதணும். மெஜாரிட்டி மெஷின்ஸ் ஹேட் மினிமம் 70%, மேக்ஸிமம் 75% வரை பேட்டரி இருந்தது. சரியா? எண்ணிக்கும் போது, அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி அதை திறந்து பார்க்கும் போது ஒவ்வொரு மிஷினுமே 100% ஆர் 99% பேட்டரி இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகுது. ஆமா. சோ நீங்க சீல் வைக்கும் போது 75% 70% ஆக இருக்கும் போது ஓகே, ஒரு 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10% ஆச்சும் குறையணும். இல்ல அப்படியே இருக்கணும், ஸ்டாண்ட் பை மோட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட். பட் எப்படி அது இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறதே யாருக்கும் தெரியாது. இதுல 3 விஷயம் இருக்கு. இல்ல நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் சார்ஜிங் பாக்ஸ் இருக்கணும், அது இல்ல. எக்ஸ்டர்னலா எந்த விதமான அப்படி தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை. நம்ம சொல்லவும் அந்த எந்த இடத்துல நீங்க சேஃப்டியா எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, ஒரு ஸ்கூலோ ஏதோ, அந்த இடத்துல எந்த விதமான மின்சாரமும் இருக்கக்கூடாது. சரி, என்டையர் அதுல எந்த விதமான எலக்ட்ரிபிகேஷனுமே நடக்கக்கூடாதுன்னு மின்சாரத்தை நீங்க கட் பண்ணிடுறீங்க. ஸோ சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இது வந்து யாரோ உள்ள போய் பேட்டரி பேக் எல்லாம் எடுத்துட்டு போய் மாட்டி சார்ஜ் எல்லாம் பண்ணி சரி அன்னைக்கு எண்ணும் போது வீக் ஆயிடக்கூடாதுங்கிற விஷயத்தை நீங்க பண்றீங்க. நடுவுல பயன்படுத்திருக்காங்க. இல்ல யூ ஹேவ் சேஞ்ச் ஸ்வாப் தி மெஷின்ஸ். இப்போ இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணுமா கூடாதா? இது நடந்துச்சா நடக்கலையா? இன்னொன்னு, இப்ப இவ்வளவு தூரம் நீங்க டெஸ்ட் பண்றீங்கல்ல, இப்படி டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில போலிங்க்கு போகும்போது வந்துட்டு மார்க் போலிங்னு ஒண்ணு இருக்கு. டெஸ்ட் பேலட்னு சொல்லலாம். அந்த டெஸ்ட் பேலட் பண்ணும்போது 50 ஓட்டுகள் போடப்படும். ஒரு கேண்டிடேட்டுக்கு 10 ஓட்டு இல்லாட்டி 9 ஓட்டு போடப்படும். அப்படி பல இடங்களில் நடக்கும்போது வேரியன்ஸ் வருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கோவா தெற்கு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கன்காலிம் சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள டோலியோபாத் வாக்குச்சாவடியில் எண் 33 வாக்குப்பதிவு, எண் 33 அந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு தொடங்குறதுக்கு முன்னர் சோதனை வாக்குப்பதிவு செய்து பார்த்தனர். அப்போ இது எல்லாம் நம்மளுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறது தான், எவிடன்ஸோட. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியினருக்கும் முறையே 9 வாக்குகள் பதிவு செய்தனர். அதில் இருக்கிற சுயேட்சை உட்பட எல்லாருக்குமே. பிறகு முடிவுகளை காண ஒவ்வொரு பொத்தானாக அழுத்திய போது பாஜகவிற்கு 9 வாக்குகளுக்கும் மேலாக 17 வாக்குகள் பதிவாகி இருந்தது. 9 ஓட்டு போட்டாலும் தாமரை வந்துட்டு 17 இடத்துல மலர்ந்துருந்துச்சு. அடுத்து போட்டிட்ட காங்கிரஸ் வேட்பாளருக்கு போட்ட 9 ஓட்டுகள் அப்படியே காட்டுச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு 8 காட்டுது, 1 ஓட்டு குறைஞ்சு போச்சு. சுயேட்சை வேட்பாளருக்கு 1 வாக்கு மட்டுமே பதிவாகி இருந்தது, அவருக்கும் 9 ஓட்டு தான் போச்சு. அப்ப ஆம் ஆத்மிக்கு போட்ட 9 ஓட்டு இல்ல 1 ஓட்டு, சுயேட்சைக்கு போட்ட 9 ஓட்டுல 8 ஓட்டு எங்க போயிருக்குது? தாமரையில மலர்ந்துருச்சு. இப்போ இந்த இதுல என்னன்னா இது தப்பா காட்டுது அப்படின்றது இல்ல. The vote has been transferred to a particular candidate. 1, 2, 3, 4 அப்படின்னு வரும்போது அழகா 3வது கேண்டிடேட் ஆம் ஆத்மி பார்ட்டி, அவருக்கு இருந்து 1 ஓட்டு போகுது. சுயேட்சையில இருந்துட்டு 8 ஓட்டு போகுது. இந்த இது தான் நான் சொல்றேன், இன்டர்னலா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது ப்ரோக்ராமபிள்
ப்ரோக்ராம்டு. இதை வந்துட்டு இது ப்ரோக்ராம் பண்ணியே அடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஆனா இதை என்ன சொல்லுது தெரியுங்களா தேர்தல் ஆணையம்? மால் ஃபங்க்ஷனிங். அப்புறம் என்ன பண்றாங்க, இது எப்படிங்க பாஜக காய்ச்சின உடனே இந்த நிகழ்வு அப்பொழுதே இணைய இதழ்களில் வெளியாகி பெரும் செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. இது பற்றி விளக்கம் அளித்த அந்த வாக்குச்சாவடியின் வாக்குப்பதிவு அதிகாரி 17 வாக்குகள் பதிவானது பாஜகவுக்கு அல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு தான் என்று ஒரு விளக்கத்தை அளித்தார். அப்ப காங்கிரஸ்க்கு எப்படி போச்சு 17 ஓட்டு? தெரியுதுங்களா? இப்ப இந்த 1-2 தான் எல்லாமே, கீழே இருக்கிறதெல்லாம் தூக்கி மேல போடுறதெல்லாம் இந்த 1-2 தான் நடக்கும். இந்த இடத்துல தான் நான் அமமுகவை நான் ஒப்பிட்டேன். அமமுகவுக்கு ஒரு ஓட்டு இல்லை, ஆனா அதுல பதிவான ஓட்டு எங்க போச்சு, யாருக்கு போச்சு? இது ஒன்று. ரெண்டாவது, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா, இதெல்லாம் வந்துட்டு ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் தான். எது? இந்த சிப் வந்துட்டு ஒரே தடவை தான் வந்துட்டு ப்ரோக்ராமபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சொல்றாங்க. உண்மையில் இது வந்துட்டு பக்கம் 62 எழுதியிருக்கிறாங்க. வாக்குப்பதிவு எந்திரங்களில் பயன்படுத்தப்படும் நுண் இயக்கிகள் மைக்ரோசிப் ஒருமுறை மட்டுமே செயல்பாடு எழுதப்படக்கூடியது, ஒன் டைம் ப்ரோக்ராமபிள். எனவே அதை மாற்றி எழுத முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறுகிறது. அதனை பொதுவெளியில் நிரூபிப்பதற்கான தொழில்நுட்ப ரீதியான சோதனைக்கு உட்படுத்தவும் மறுக்கிறது தேர்தல் ஆணையம். சோதனைக்கு உட்படுத்துறது இல்லை அது. அதன் செயல்பாடுகளை பற்றிய சந்தேகம் அதிகரித்த நிலையில் 2017 ஆண்டில் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து 4 மணி நேர சோதனைக்கு ஒப்புக்கொண்டது. இக்கூட்டத்தில் ஒரு சில கட்சிகளை தவிர அனைத்து கட்சிகளும் புறக்கணித்தன. உண்மையில் நம்ம வர்றோம், உண்மையில் ஒரே ஒரு முறை மட்டுமே செயல்பாடு எழுதக்கூடிய நுண்ணியக்கியை கொண்டதா இந்திய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் என்றால் இல்லை. அப்ப என்னது? மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பயன்படுத்தப்படும் நுண் இயக்கிகளை மைக்ரோசிப்ஸ் தயாரித்து வழங்கி வருவது அமெரிக்காவின் NXP என்கின்ற நிறுவனம் ஆகும். அந்நிறுவனத்தின் இணையதளத்தில், அந்த நிறுவனத்துடைய இணையதளத்தில் இந்த மைக்ரோசிப்களை பற்றிய விரிவாக்கத்தில் எக்ஸ்பிளனேஷன் கூறியிருப்பது என்னவெனில், 3 விதமான தரவுகளை தாங்கி வைத்திடும் மெமரி சிப்புகள் உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஒன்று SRAM, இரண்டாவது ஃபிளாஷ் மெமரி, மூன்றாவது EEPROM அல்லது E2PROM. இதில் கவனிக்கத்தக்க தொழில்நுட்ப உண்மை என்னவெனில், ஃபிளாஷ் மெமரி உள்ள எந்த ஒரு நுண்ணக்கியும் ஒரு முறை செயல்பாடு எழுதப்படும் இயக்கி அல்ல என்பதே. அதாவது இட் கேன் பி ரிட்டர்ன் அண்ட் அகைன் ரிட்டர்ன். இதான் ஃபிளாஷ் மெமரி இருந்துச்சுனாலே பண்ணலாம். இதை ஹரிகே பிரசாத் கூட விளக்கி இருக்கிறார். இத நம்ம அந்த புத்தகத்தினுடைய முடிவில் ஒரு ஆதாரமாவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை வந்துட்டு புரியுதுங்களா? அப்போ இது ஏன் அது? எனவே இந்தியாவின் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பயன்படுத்தப்படும் நுண் இயக்கி ஒருமுறை மட்டுமே செயல்பாடு எழுதக்கூடியது என்பது கேள்வி கேட்போரை திசை திருப்பும் நோக்கத்துடன் கூறப்பட்ட பொய்யாகும். It is a lie to divert. அமெரிக்காவின் NXP நிறுவனம் தயாரித்தளிக்கும் நுண்ணியக்கிகளை வைத்தே இந்தியாவின் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனங்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை தயாரிக்கின்றன. NXP நிறுவனமே EVM-இன் சோர்ஸ் கோடு உருவாக்கியும் அதன் செயல்பாட்டை எழுதியும் அதனை EVM மின்னகியில் ஏற்றியும் அளிக்கின்றது. இத்தகவல்களை தகவல் உரிமை சட்டத்தில் பெற்றவர் பத்திரிகையாளர் வெங்கடேஷ் நாயக் ஆவார். அப்ப ப்ரோக்ராம் வெளியில் எழுப்பது சோர்ஸ் கோட் has been written outside India for an election conducted inside India by an independent institution like Election Commission of India. தயாரிக்கிறது தான் நம்ம மிஷின் தான் தயாரிக்கிறோம், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அங்கதான் எழுதப்படுது. அதை இத ஒரு RTI மூலமாக பெறப்பட்டிருக்கிறது. அப்போ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா, இல்ல இதெல்லாம் கிடையாது, உண்மை இல்லை, எல்லாம் இங்கதான் பண்ணப்படுது. அப்பவே தேவசகாயம் கேட்டார், நீங்க இந்த சோர்ஸ் கோட் எங்க எழுதப்படுது வெளியில? அப்ப முடிஞ்சு போச்சுட்டார். அப்போ இது இன்னைக்கு நேரத்தில் இதெல்லாம் ஐ எம் டெல்லிங் நியர்லி 10 years பேக். அவ்வளவு காலமா நடந்துகிட்டு வருது இந்த விஷயங்கள்லாம். அவ்வளவு இன்னைக்கு சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆன் எலெக்ஷன்ஸ் இவங்களுடைய இந்த அப்சர்வேஷன்ஸ் இவங்க வெளிப்படுத்தி அந்த ரிப்போர்ட்டை நாங்க பேசுறோம்னா பிகாஸ் தே ஆர் ஹானஸ்ட் பீப்புள். மனோ நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இதுல இருக்கக்கூடிய மதன் பி லோக்கூர் ஆகட்டும், வஜாஹத் அபிபுல்லா ஆகட்டும், MG தேவசகாயம் ஆகட்டும்,
இல்லை எல்லாருமே நீங்க யார் பார்த்தீங்கன்னாலும் இவங்க மேலாம் இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் தேர்தல் ஆணையத்தால் சட்டபூர்வமாக எடுக்கவில்லை, பதிலும் தரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதான் நான் சொல்ல வரேன். அப்போ என்ன இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சரி, ஒரு கயமை தொடர்பு பத்தி நம்ம பேசுவோம். யார் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுல இங்க ஒரு சுவாரஸ்யமான தகவல் பகிர்ந்து அளிக்கத்தக்கதுன்னு சொல்லி நான் அதை எழுதியிருக்கிறேன் பக்கம் 63. அதை அப்படியே படிச்சிடுறேன். குஜராத் அரசின் பொதுத்துறை நிறுவனமான குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன் GSPC உடன் மேற்கிந்திய தீவுகளில் ஒன்றான பார்படாஸ் தீவில் பதிவு செய்யப்பட்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் இருந்து இயங்கி வரும் அமெரிக்காவின் ஜியோ குளோபல் ரிசோர்சஸ் நிறுவனமும் இணைந்து கடல் பகுதியில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கண்டுபிடிப்பு உற்பத்திக்கான ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. ஹைட்ரோ கார்பன் துரப்பணத்திற்கான ஒப்பந்தம், கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான ஒப்பந்தம் செய்து கொண்டன. ஹைட்ரோ கார்பன் துரப்பண தொழிலில் எவ்வித முன் அனுபவம் இல்லாத ஜியோ ரிசோர்சஸ், இதான் மோடி அரசினுடைய நிர்வாகத்திறன். உனக்கு எதுலையுமே அனுபவம் இருக்க வேணாம், ஆனா ஒப்பந்தம் போட்டுக்க, ஒரு 3000 கோடி வச்சு பிசினஸ் பண்ணலாம். எவ்விதமான முன்னணு இல்லாத ஜியோ ரிசோர்ஸ் நிறுவனத்தை இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ONGC தவிர்த்து விட்டு தேர்வு செய்து ஒப்பந்தம் அளித்ததோடு அதற்கு 10% பங்குகளை அளித்தது. 2 நிறுவனங்களும் இணைந்து ஹைட்ரோ கார்பன் வளம் தேடி கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டன. ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. ஆராய தெரிஞ்சாதானே கிடைக்கும், தேட தெரியறதுக்கும் அறிவு வேணும் இல்லையா? இல்லை. ஆனால் இதற்கான செலவு ரூபாய் 20,000 கோடி குஜராத் அரசு நிறுவனத்தின் நட்டமாக காட்டப்பட்டது. குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷனுடைய தலையில 20,000 கோடி நட்டமாக காட்டப்பட்டது. இந்திய ஒன்றிய அரசின் தலைமை கணக்காளர் மற்றும் தணிக்கையாளர் அலுவலகத்தின் ஆய்வு இந்த உண்மைகளை கண்டுபிடித்து தனது அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளது. இது ஒரு பக்கம். குஜராத் அரசுக்கு பெரும் நட்டம். இதற்கு கடன் அளித்த குஜராத் பொதுத்துறை வங்கிக்கும் நட்டம். ஆனால் எண்ணெய் கண்டுபிடிப்பு என்று கூறி ஆய்வு செய்த ஜியோ ரிசோர்சஸ் நிறுவனம் அள்ளி சென்ற லாபம் யாரும் அறியாதது. வா எடுத்துக்கோ, போய்க்கினே இரு, அவ்வளவுதான். அப்போது குஜராத் மாநில முதல்வராக இருந்தவர் நமது பிரதமர் தர்ம பிரபு மோடி. நரேந்திர தாமோதர் மோடின்னு சொல்லக்கூடாது, தர்ம பிரபு. ஏன் வெளிநாட்டில் இவரை பாஸ்ன்னு சொல்றாங்கன்னு இப்ப புரியுதா? ஓகே. இந்த ஜியோ குளோபல் ரிசோர்சஸ் நிறுவனம் கீ கேபிட்டல் கார்பரேஷன் எனும் நிதி நிறுவனத்தின் துணை நிறுவனமாகும். அந்த பாயிண்ட்டுக்கு வரும். கீ கேபிட்டல் நிறுவனமும் இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்தும் நுண்ணியக்கிகளை தயாரிக்கும் மைக்ரோசிப் யுஎஸ்ஏவும் சகோதர நிறுவனங்களாகும், பிரதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று ஜனதா கா ரிப்போர்ட்டர் கூறுகிறது. ஆக குஜராத் அரசு எண்ணெய் நிறுவனத்தால் பயன்பெற்ற அமெரிக்க நிறுவனத்தின் சகோதர நிறுவனம் தயாரித்து தரும் நுண்ணியக்கிகளை கொண்டு தயாரிக்கப்படும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் இந்நாட்டில் தேர்தலில் பயன்படுத்தப்படுகின்றன என்றால் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு முடிவு செஞ்சீங்க. புரியுதுங்களா? ஏன் குஜராத்துக்கு நீங்க வாங்க, G20க்கு நீங்க வாங்க அப்படின்னு இவர் கூப்பிடுறாரு அப்படின்னம்னா இதுதான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப இவ்வளவு நம்ம எழுதணும்ல, இது அவ்வளவும் இன்னைக்கும் உளவு பிரிவு கிட்ட இருக்கு. இவ்வளவுக்கும் ஆதாரம் இருக்கு. ஜனதா கா ரிப்போர்ட்டர் யாரு? அவங்க என்ன ராகுல் காந்தி தொடங்கி வச்ச கட்சி அது, இயக்கம் அது, ஊடகம் அது இல்ல. அப்ப இதை பத்தி ஒவ்வொருத்தரும் போனோம். ஆனா போன எல்லா ஊடகங்களும் சமூக ஊடகங்கள். நீங்க நினைச்சுக்கங்க, நம்மளாட்டமே தான். அது பிரிண்டா இருந்தாலும் இப்ப வாங்கிட்டாங்க, பிரிண்டா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி சமூக ஊடகங்கள் தான். எந்த தொலைக்காட்சியும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய பத்திரிகைகளும் சொல்லவில்லை, எக்ஸப்ட் இங்கிருந்து வரக்கூடிய தி ஃப்ரண்ட் லைன். அது ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்தியது. அதுதான் எங்கே இருக்கிறது 19 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள். அது அடுத்த பிரிவில் பேசுவோம். 6,50,000 விவிபேட்கள் காணவில்லை என்கிற ஒரு தகவலுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பதில் கொடுத்திருக்கிறது. இல்ல 6,50,000 விவிபேட்கள் சரியா கோளாறாகவில்லை, ரிப்பேர் ஆகவில்லை. 3,40,000 இவிஎம் விவிபேட் மிஷின்ஸ் தான் ரிப்பேர் ஆக இருக்கு. அப்போ even if it is 3.4 lakhs, how can you conduct an election with such a large big number of repaired VVPATs? ரெண்டாவது, யூடியூப் வீடியோஸ் ரேசஸ் EVM டவுட்ஸ். அதாவது நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது
நாம போடக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு வீடியோவும் ஏதோ ஒரு விதத்துல அரசாங்கத்தை நடுங்க வச்சிருச்சு. ரைட், ஆன் யூடியூப் வீடியோஸ் ரேசிங் EVM doubts on additional contest as link to ECI FAQ. நாங்க தொடக்கத்துல சொன்னபடி இது வந்து ஒரு செய்தியாகவே வந்திருக்கு. த இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி போட்டிருக்காங்க, பல்வேறு ஊடகங்கள் செய்தி போட்டிருக்கு. எங்கெல்லாம் EVMக்கு எதிராக கேள்வியை வைத்து வீடியோ போடுறீங்களோ அந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தன்னுடைய FAQ கான்டெக்ஸ்ட நான் ரொம்ப வரவேற்கிறேன். நீங்க வாங்க, ஏன்னா உங்களுக்கும் மக்களுக்குமான உரையாடலையே நீங்க தொடங்கல. எஸ், இப்ப அந்த உரையாடலுக்கு நாங்க ஓபன் பண்ணி விட்டோம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே அழகா எழுதுன அந்த FAQ வச்சுக்கிட்டு நாங்க செஞ்சுட்டோம் பாருங்க, நாங்க பதில் சொல்லிட்டோம் பாருங்கன்னு காங்கிரஸ்காரனையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது, நாட்டு மக்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஜெயராம் ரமேஷ் நீங்க அதான சொன்னீங்க, நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த புத்தகம் எல்லாம் எழுதப்பட்டது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இங்க பத்திரிகையாளர்கள் செயல்பட்டு இருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்திய ஊடகங்கள் முட்டாள்கள் அல்ல. எஸ், மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. இந்த மாதிரி நாங்க ரொம்ப அனலைட்டிக்கலா ஒவ்வொரு விடயத்தையும் நாங்க சொல்றதுக்கு காரணம் ஒண்ணு உண்மை, ரெண்டாவது இந்த மக்களினுடைய வாக்குரிமை ஜனநாயக உரிமை பறிக்கப்படக்கூடாது என்பதற்காக, அந்த உரிமையை மறுபடியும் அவரிடம் கொடுப்பதற்கான முயற்சி தான் இது. எனவே இதை பார்க்குற நீங்க லைக் போடுங்க, டிஸ்லைக் பண்றீங்களா போடுங்க, ஆனா ஒரு விடயம், நீங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று நிறைய கருத்தை பதிவிடுறீங்க. நானெல்லாம் நைட்டு 2 மணி வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப ஆழமா படிச்சு பார்க்குறேன். என்னன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது நீங்க எழுதுறது. இது அனைத்துமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா உலக அளவில், ஏன்னா அந்நிய நாடுகள்ல நல்லா கைகோத்துக்கிட்டு இதை வேலை செய்யறாங்க. இந்தியாவில் ஜனநாயகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தேவை வளம், அவங்களுக்கு தேவை சந்தை, அவர்களுக்கு தேவை வரிச்சலுகை, அவர்களுக்கு தேவை கொள்ளையடிச்சு கொண்டு போகணும். நமக்கு இந்த நாடு எதிர்காலத்திலும் இருக்க வேண்டும் என்கின்ற கவலை. எனவேதான் நாம் உழைக்கின்றோம். எனவே கருத்தை பதிவிடுங்கள், இதை பகிருங்கள், ஜனநாயக கடமை ஆற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த பதிவில் விவிபேட்டிற்கான ஒரு தெளிவான விளக்கம். தேங்க்யூ சோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.